ஸோ அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து 45 மினிட்ஸ் ஸ்பீச் பேசினாரு. இதில் வந்து இந்தியாவிலேயே ஹை சேலரி வாங்குறவர் உங்கள் விஜய், அவர் வந்து இப்போ மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. ஸோ வேற யாருமே அந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கல இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி பெருமைப்படும் விதமாக பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேவே டைரக்டாக நிறைய சாடி பேசினார். என்னன்னா டிஎம்கே இயங்கிறதுக்கு 2 பேர் முக்கியமான காரணம். அது வந்து ஒன்று வந்து மகன், இன்னொரு மருமகன், இவங்களுக்காக தான் இந்த டிஎம்கே இயங்குது அப்படின்ற மாதிரி டைரக்டாக சாடினாரு. ஸோ இது வந்து நான் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல, இருந்ததை அப்படியே பேசுகிறேன். இதை டிஎம்கே சப்போர்ட்டா டிவிகே சப்போர்ட்டா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. டீம் ஜஸ்ட் என்ன நடந்தது என்ன பேசினாருன்றதான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நெப்போ கிட் அப்படின்னு சொல்லி நெப்போட்டிசத்தை பற்றி வந்து ஒரு டேர்மை எடுத்துகிட்டு வந்தார். நீங்கள் அரசியல் நிகழ்வுகளில் தமிழகத்தில் வந்து வாரிசு அரசியல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நெப்போ கிட் அப்படின்ற ஒரு டேர்மை இப்போ இந்த ஒரு 3 நாளாக வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்னால ரெண்டுமே ஒன்று தான். நெப்போ கிட் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்க ஒரு பர்சனோட பிள்ளைகள், அவங்க வந்து நெப்போ கிட், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டேலண்ட் இல்லாமல் வர்றது பேர் தான் நெப்போ கிட் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டைரெக்டாக அவர் பேசின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இது மாதிரி வந்து எதுக்கு வந்து உதயநிதி வாழ்க இன்மநிதி வாழ்க அப்படின்னு கத்துறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் வந்து கரூர் சம்பவத்தை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து துபாயிலேருந்து வந்துட்டு கரூர் சம்பவத்தை பார்த்துட்டு திருப்பி துபாய்க்கே போயிட்டார். இதெல்லாம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி இப்போ பேசியிருந்தாரு. ஸோ அங்கே நாங்கள் வரல, அங்கே இல்லை, ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்க. பட் எங்களுக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்கல. அங்கே வந்திருந்தா எங்களோட இப்போ நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி நிறைய விதமாக டைவர்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் கட்சிகளை தான் அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா, அது டைரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் எங்களை அங்கே மக்களோட மக்களாக விட்டுருந்தீங்கன்னா அந்த 41 பேருக்கும் ஈமைக்காரிகளை வந்து கடைசி வரைக்கும் இருந்து நின்று பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஹார்ஷாகவே சொன்னார். சில இடத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்களையும் வந்து டைரெக்டாக பேசினார். இந்த ரவுடிசம் பற்றி, இல்லை வந்து அவர் வந்து 6 மாதம் கழித்து யார் வந்து ரவுடியாக இருக்க போகிறது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆதவ் அர்ஜுனா பேசுனது வந்து ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வந்து ஹார்ஷாக இருந்ததே தவிர, மற்றபடி ஒரு 41 மக்கள் உயிரை வந்து இழந்த பிறகு ஒரு கூட்டத்தில் ஒரு கட்சி நிர்வாகியாக ஒரு மனம் திறந்து பேசும்போது சில விரக்திகள் இருக்க தான் செய்யும். அதுதான் அவர்கிட்ட வெளிப்பட்டது.